Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங்ல இருந்து தமிழ்நாடு அசெம்பிளி ட்ரால் விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு போட்டிருக்காங்க. நேற்று நம்ம அதுக்கு முதல் நாள் நடந்ததுக்கு ஒரு ரியாக்ஷனை போட்டோம். அந்த ரியாக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா லைவ்ல பல விஷயங்கள் நடந்து போச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதை சுட சுட இன்னைக்கே நீங்கள் பார்க்கணும், இன்னைக்கே பார்க்கணுன்னா எப்படி ஒரு நாளைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீடியோன்னு நம்ம போயிருக்கோம். இதில் எப்படி பார்க்குறது, சரி பரவாயில்ல அடுத்த நாள் பார்ப்போன்ட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் எடுத்து வந்திருக்கேன். நேற்று நான் அங்கங்கே லைவ் பார்த்தேன், இவங்க அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் பார்த்தாங்களே தவிர ஃபுல்லாக பார்க்கல. ஸோ ஒரு 10 minutes வீடியோ ஃப்ரம் டுடே ட்ரெண்டிங், அதுக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ஷனை போட போகிறோம். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எவ்வளவு மீம்ஸுங்கிறீங்க, எப்பப்பப்பா ரெண்டு குரூப்பும் அடிச்சு விடுது. உதயநிதியை ட்ரால் பண்ணி ஒரு பக்கம், விஜய் சாரை ட்ரால் பண்ணி ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் அடிச்சு போகுது. அந்த வலையை போட்டால் மீன் வரும்ல, அது மாதிரி வலையை போட்டுருக்காங்க. கண்டென்ட் கிடைச்சிருக்கு, எதை ட்ரால் பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம வீடியோவை பார்ப்போம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வார்த்தை தாங்க சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை அவங்களை அவ்வளவு ட்ரிகர் பண்ணிருச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசணும். எதிர்கட்சியை சேர்ந்து எதிர்கட்சி தலைவர்களும் இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்ட உங்களோட ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் பழி போடுறவங்களை பார்த்து ஒன்னுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? ஊரடிச்சு உடையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு சார் என்ன சார் தப்பு பண்ண, என்ன ஏன் இப்படி பண்றாங்க? ஊழல் செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? நானும் இந்த டைலாக் எனக்கு சம்பந்தம் இல்லையே, யாருக்கு போடுறாருன்னு தான் நடுவில். நல்லா எடிட் பண்றீங்க சார். நீங்க யோசிக்கலாம், அவர் அவ்வளவு பேசுறாரு, மடியில கனம் இல்லை, அவங்க பாருங்க அப்படியே இருக்காங்கன்னு. இவ்வளவு பேசியும் நோ ப்ராப்ளம். ஒரு வேர்டு சொன்னதுக்கு என்ன நடக்கும்னு இப்ப பாப்பீங்க. இப்பயே அவர் சின்ன சின்ன ரியாக்ஷன் தெரியுது முகத்துல. இல்ல அது வந்து யூசுவல் அவர் அப்படி இருக்கிறது தான். பட் இதுக்கெல்லாம் அசராதவங்க அந்த ஒகே வேர்டுக்கு அசந்தது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி ஆனா தெரியல. வெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. கேஸ் போடுங்க, விசாரணை கமிஷன் வைங்க, நிரூபணமான தூக்குல போடுங்க. நான் வேணாம், நான் சொல்றேன். டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் டெண்டர் விட்டுக்கிறீங்களாம்ல, அப்படியா?
சும்மா இருங்க சார், நீங்க வேற. விளையாட்டுல நடக்கிற ஊழலை அரசியலாக்க பாக்குறாங்க, அரசியல் நடக்கிற ஊழலை விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு அவ்வளவுதான். இதுல ஆரம்பிச்சு பாருங்க. இதுல அப்ப இது நடந்திருக்கு இதுல என்னன்னா, இப்ப சிஎம்மோட பதிலுரை, இவங்க இப்ப 4 நாளா கேட்ட கேள்விக்கு அவர் இன்னைக்கு பதிலுரை சொல்றாரு. இப்ப சிஎம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க குறுக்கிடுறாங்க. அது குறுக்கிட முடியுமா தெரியல, அது குறுக்கிட முடிஞ்சு அவங்க குறுக்கிடுறாங்க. இப்ப சபாநாயகர் அங்க என்ன சொல்றாருன்னா, இருங்க உங்களுக்கு உங்க நியாயத்தை சொல்றதுக்கு நான் டைம் தருவேன், அவர் பேசி முடிக்கட்டும், சிஎம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசலாம், இதுக்கு மேலையும் விடுவோம்ங்கிறீங்க. சிஎம் சார் உட்கார சொல்லிட்டாங்க, அவரு பேச்ச பாதியில நிறுத்திட்டு உட்காந்துட்டாரு. இவங்க சொல்றாங்களா சபாநாயகர் பேச விட்டா தானே அவர் உட்காந்து, சபாநாயகர் சொல்ல நீங்க கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர் ட்ரை பண்றாருன்னா அவரு கேங்க மரியாதை கிடையாது. அவரு பண்றாரு. நான் எதிர்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் கட்சி மெம்பர்ஸை நீங்கள் தான் அடக்க வேண்டும். என்ன அடக்குங்க பாப்பேன், அப்புறம் எங்க மெம்பர்ஸை நான் அடக்குறேன் அப்படின்ட்டு உதயநிதி கூட எந்திரிச்சு நின்றுட்டாரு. எந்திரிச்சு நின்றுட்டு ஏதோ பேசுறாங்க. அங்க எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு டவுட்டு, யாரு பேசணுமோ அப்ப அவங்க மைக்கை மட்டும் தனியா ஆன் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்ப உதயநிதி சார் எழும்பி மைக்ல பேசும்போது அது இப்ப கேட்கணும்ல, அவர் பேசுறாரு, அவர் வாய் அசையுது, ஆனா சவுண்ட் வர மாட்டேங்குது. அப்படி இருக்கலாம், எல்லாருமே கத்துனா ஒரு மாதிரி இருக்குது. சோ இப்ப இவர் தான் பேசணும் அப்படின்னா அந்த மைக் அப்பதான் ஆன் பண்ணி விடுவாங்க போல. அப்படி இருக்கா தெரியல. நேத்து நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், சபாநாயகரை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சபாநாயகர் வந்து உட்காருங்க அப்படின்னா சவுண்டா கேக்குது. உதயநிதி சாரும் கீழே இருந்து ஏதோ பாயிண்ட் சொல்றாரு, ஏதோ பேசுறாரு, அதுவும் கேட்டா தானே அவர் என்ன சொல்ல வர்றாரு நமக்கு புரியும். அந்த மைக்கு மட்டும் ஆஃப்ல இருக்கு. அப்பதான் யோசிச்சேன், இது இவருக்கு இப்படி நடக்குதா இல்ல உள்ள இருக்கிற அசம்பிளி ரூல்ஸே அதானா? இப்ப இவர் பேசுங்க அப்படின்னு சபாநாயகர் சொன்ன உடனே அங்க இருந்து அந்த மைக்கை மட்டும் ஆன் பண்ணி விடுவாங்க போல இருக்கு. சோ அந்த எல்லாருக்கிட்டையும் மைக் இருந்தா என்ன நடக்கும்? பச்சை ஆயிரும். சோ நேத்து அவர் பேசும்போது அந்த வாய் மட்டும் வசஞ்சு சவுண்ட் வரல. அப்ப நான் இதை யோசிச்சேன், சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்டே கேட்போம் அப்படின்னா இப்ப நான் கேட்கிறேன். அதுக்கெல்லாம் சவுண்ட் வரல. அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். அதிக பிரச்சனை வேணா, எனக்கு கோபம் வராது. வரும் எதுக்கு ஆசைப்படுறீங்க? இதுக்கு மேலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலான்னு வச்சுக்க, அப்புறம் ஊருக்குள்ள பயமும் போயிடும், மரியாதை இல்லாம போயிடும். ஒரு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் தான் சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க வந்து அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் வந்து இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. இது வந்து பெரிய நகைச்சுவை மாதிரி சொல்றாங்க. ஆனா ராஜ்மோகன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அங்கதான் இருந்தாரு. இதே மாதிரி பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் வந்து அவங்க அந்த நக்கல் நையாண்டி மாதிரி தாக்கி பேச ஆரம்பிச்சாரா. ராஜ்மோகன் அந்த ஃபுட்டேஜ் கூட இருக்கும், நீங்க பார்க்கலாம். ராஜ்மோகன் பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க எந்திரிச்சு போறாங்க. அவர் பேசினதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி போலாம் போல, என்ன நாகரிகம் இல்லாம. இத கடைசியா சொன்னீங்கல்ல, அது பாயிண்ட். நாகரிகம் இல்லாம நீங்க எந்திரிச்சு போறேன்னா போலாம், கேட்டா அதுக்கு பேரு வெளிநடப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து நீங்க சபை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, அப்ப நாங்க போனோம். போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அவர் அப்பயும் பேசிக்கிட்டு இருக்காரு, நக்கல் மாதிரி சொல்றாங்க. எனக்கு இதுல 2 கேள்விதான் இருக்கு. முடிஞ்ச சபையில பேசாம இல்ல அப்படி ஒண்ணு வச்சுக்கோமே. இப்ப சபை முடிஞ்சுட்டு சபாநாயகர் சொல்லிட்டாரு, நாங்கெல்லாம் போயிட்டோம். வீட்டுக்கு போறதுல மட்டும் சபாநாயகர் சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. சபை முடிந்து விட்டது அப்படின்னா டக்குன்னு போயிடுறது. ஏன்னா சபாநாயகர் சொல்லிட்டாரு, ஒரு நிமிஷம் மேல இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டோம். இப்போ உட்காருன்றாரு, யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க. அந்த ஆபீஸ் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னா மட்டும்தான் சபாநாயகர் பேச்சுக்கு மரியாதை. உட்காருங்க, உங்களுக்கு நான் பேச அனுமதி கொடுப்பேன் அப்படின்னா அப்பெல்லாம் நாங்க மதிக்க மாட்டோம். அடுத்தது ராஜ்மோகன் பேசிட்டு இருக்கும் போது அவங்க அங்கதான் உட்காந்துருக்காங்க. ராஜ்மோகன் சில விஷயங்கள், சில பாயிண்ட்டுகள் எடுத்து சொல்லும் போது அவங்க எந்திரிச்சு அப்ப நடந்து போறாங்க. இதுல என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான் அவர் பேசியிருப்பாரு. எனக்கு என்ன டவுட்னா, இவர் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து வெளியே போய் அங்க இருந்து அவங்கள எல்லாருமா சேர்ந்து போய் வண்டியில ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து அவர் வீட்டுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் முடிஞ்சிருமா ஒருத்தர்.
அவர் வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்க்கும்போது அப்பயும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் போன்ல பாத்துருந்துருக்கு. ஆல்ரெடி போன லைவ் ரிப்பீட்ல போட்டிருப்பாங்க. அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நீங்க போனதுக்கு அப்புறம் பேசியிருந்தா பரவாயில்ல, நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பேசியிருக்காருன்னு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போனீங்க. ஒரு 2 நிமிஷம் கூட சேர்த்து உட்காந்து இருந்தீங்கன்னா இங்கேயே எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. சபாநாயகர் போங்கன்னா நாங்க போயிடுவோம். அது போயிட்டு பிறகு என் வீட்டுல போய் டிவியை போட்டு அது வேற ஜோக் பார்க்க போட்டிருப்போம். அம்மா சொல்றாங்க நேர்லயே பாக்குறத விட்டு வீட்டுக்கு போய் டிவி பார்த்துருக்கீங்களா? என்ன சார் முதலமைச்சர் உரையை தொடரலாம். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டாமோ. காலையில காலேஜுக்கு போறோம் இல்ல காந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போறோம், காப்பி வேற ஆடி போச்சு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போது ஸ்டார்டிங்ல அந்த இப்போ விஜய் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது 4 நாளா பேசாம இப்போ ஃபைனலா பேசுறாரு அப்படின்னு நானும் ஆர்வத்தில் அந்த லைவை பார்க்க போனேன். அப்போ ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நல்ல காரசாரமான பாயிண்ட்ஸ் தான் பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த இப்படி பண்ணுறவங்க அது இது ஒன்று பேசும்போது அப்போ நான் மிஸ்டேக்லாம் சொன்னேன், பேசுகிறாரு தான் ஆனால் அந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லை சார். பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு தான் பார்த்து படிக்கிறாரு. ஸ்கிரிப்ட் நல்லா தான் எழுதியிருக்காங்க. பட் அது இப்போ சீமானெல்லாம் ஸ்டேஜில் பேசும்போது நம்ம அந்த அவர் அந்த பேப்பருங்கிற ஒரு ஐட்டமே அவர்கிட்ட இருக்காது பெருசாக. மனசில் தோன்றது அப்படியே பேசுவார். அது கேட்கும்போது நம்மகிட்டே டேரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கு. இது சிஎம் சார் பேச போறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பேப்பர் வச்சு அதை பார்த்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு யோசிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. இவங்க பண்ண அளப்பறையில பேப்பரை தூக்கி போட்டுட்டு அவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம். அப்பதான் அது மாறிச்சு. அது வரைக்கும் நார்மலா அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒப்பிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க அந்த கூச்சலுக்கு பின் ஒரு விஷயம் பண்ணினாரு பாருங்க. அப்பதான் அந்த அவர் அந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணும்போது பேசினாரு ஸ்டேஜில், அந்த ஒரு ஃபயர் ஸ்பீச் வந்து அப்போ வந்தது. அப்பதான் ஆரம்பிச்சதுங்க. இப்போதான் இந்த பாயிண்ட் இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற இடம் சரியில்லை கிளம்பிடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்க. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? நமக்கு ஆதரவு கொடுத்தது சுழற்சியா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோமா? புரியல, மக்களுக்கு நல்லா புரியும். இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனாதான் சரியா வரும். அண்ணாமலை பைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துட்டாரு. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா? இது இப்ப இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பாரு. கொஞ்சம் டெக்னிக் ஆச்சு கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்துக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுறாங்க. அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற வெளியில போய் பண்றாங்க. காஃபி வித்தவன மாதிரி பேசுவானுன்னு பார்த்தா கழிவு ஊத்துறானுங்களே. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமாடா கண்ணா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். ராஜா, இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா?
போயிட்டாங்க, பேசலாமா? 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? அதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். வாயத்திறங்க சிஎம்னு பஜ்ஜி குத்தி பேசுங்க பேசுங்கன்றது, பேசுனா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் ஒரு பேசாம இருக்கிறது. ஏன் சார் இப்போ ஆசையா கேட்டீங்க, கேட்டுட்டு பேசும்போது உட்காந்து ரசிக்க விட்டுதானே சார் போயிட்டீங்களே. போயிட்டு டிவி பாக்குறது. இந்த அப்பாவை காணவனு கேட்டதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு ட்வீட் போட்டிருக்காரு சுட சுட உடனே. எங்களுக்கும் செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை காணவன் முண்டு தேடும் மனைவி கதையெல்லாம் தெரியும். அது நீங்கள் பர்சனலாக பேசியிருக்கீங்க, ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சிஎம் சார் வந்து இவங்க ஏதோ கேள்வி கேட்டுட்டு சபையெல்லாம் கலைஞ்சி போனதுக்கப்புறம் அவர் போய் அது அந்த பதில ட்வீட்டாக போட்டார். அப்போ என்ன நக்கல் பண்ணாங்கன்னா, அங்கேயே சொல்லாமல் வீட்டுக்கு போய் ட்வீட் போடும் சிஎம். அப்போ இதுக்கு பேர் என்ன? அங்கேயே சொல்ல வேண்டியதானே சார்? ஒரு 2 நிமிஷம் இருந்திருக்குது, அப்பா கதை வந்திருக்கும். அங்கேயே நீங்க லைவா பதில் சொல்லிட்டு அதுலயே அடிச்சுட்டு போயிருக்கோம். இப்ப சிஎம் அதை செஞ்சா நக்கல் பண்றது. இது என்ன சிஎம் வீட்டுக்கு போய் பதில் போட்டு சொல்லும் சிஎம் நக்கல் பண்றது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா தொடர்ந்து இவங்க ஒரே இந்த மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இவருக்கு ஆட்சி அமைஞ்சு 40 நாள் ஆகுதுங்க. இந்த 40 நாள்ல ஒரு 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 6 டைம்ஸ் ஒரு 7 டைம்ஸ் இந்த மாதிரி அசம்பிளி கூடி இருக்கும்னு வைங்கல. அதுல 5 டைம்ஸ் இவங்க எந்திரிச்சு போயிருப்பாங்க. அது நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. ஆவுன்னா எந்திரிச்சு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி நம்ம ஜெயலலிதா அம்மா பேசின ஒரு வீடியோவும் இந்த மீம்ஸ்ல வைரலா போகுது. அவங்க அப்பா சொல்றாங்க, நம்ம டிஎம்கே பீப்புளை வந்து 2 வார்த்தை சொன்னா போதும் ஓடிடுவாங்க. அப்ப பூரண மதுவிலக்கு அப்புறம் இன்னொன்னு, இந்த 2 வார்த்தையை சொன்னா அவங்க போயிடுறாங்கன்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ அப்ப இருந்தே இதான் வேலை போல இருக்கு. இவர் சொன்னாருல்ல 50 வருஷமா டெக்னிக்கை மாத்துறது, அதுல இது ஒண்ணு போல இருக்கு. அதாவது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு சில கேள்வி, சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள், அப்புறம் சில கிண்டல்கள் சொல்லிட்டு ஓடிடுறது. சொன்னா அதை ரிசீவ் பண்றதுக்கும் தைரியம் இருக்கணும். அது இல்ல. இப்ப நம்ம நக்கல் பண்றோம், பதிலுக்கு அவங்களும் நக்கல் பண்ணா அதை வாங்கணும் இல்ல. வீட்டுல போய் டிவி பார்த்தா எப்படி? எனக்கு சில வேர்ட்ஸ் சொல்ல முடியல. ஏன்னா இன்னைக்கு காலையில உதயநிதி சாருக்கு புது பேர் வச்சுட்டாங்க. அவங்களே வச்சுட்டாங்க. அதான், ஏன்னா ஒரு தரம் ஓடுனா பரவாயில்ல, 1000 தரம் ஓடி இருந்தா அப்ப என்ன பண்றது? அப்படி 2 பேரும் இருந்து பேசும்போது நல்லா இருக்குது. அதான் அப்ப இவர் என்ன, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, வெளியே போன உடனே பத்திரிகையாளர் சந்திப்புல சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. அத உள்ளேயே சொல்லியிருந்தா பதில் உடனே கிடைச்சிருக்கு இல்ல. எதுக்கு சும்மா இழுக்கிறீங்க? அப்ப இன்னொருத்தர் ஒரு பேட்டியில கேட்டிருக்காரு, நீங்க அவங்களை என்னெல்லாம் சொன்னீங்க, சோஃபா மாடல் ஆட்சி அது இதுன்னு என்னெல்லாம் சொன்னீங்க. அவங்க இப்ப வரைக்கும் அதுக்கு கொந்தளிக்கல, ரியாக்ஷன் பண்ணல. ஏன்னா அது அவங்க இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொன்னோடனே உங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வருதே ஏன் அப்படின்னு. யாரு? நம்ம பூண்டையா பாண்டே சரி இல்லைங்க, பாண்டே சரி. இப்ப நிறைய அரசியல் நியூஸ் பாக்குறதுனால பேரெல்லாம் கொஞ்சம் குழம்பிருச்சு. அதோட இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், அதனால தூக்க கலக்கத்துல இருக்கேன் நானு. யாரு? பாண்டே மறுபடியும் அப்படித்தான் வருது. பாண்டே கேட்டிருக்காரு கேள்வி. ஆளுநர் உரை அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? அது எதுக்கு ஞாபகப்படுத்துறீங்க? என்ஜாய் பண்ணலாம் நீங்க வேற. ரொம்ப சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர், அந்த ஃபங்க்ஷன்ல நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? அவை குறிப்பிலும் இருக்கிறது. இதே அவை தான் நடைபெற்றது. இந்த புக் நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல்வர்களுக்கு நன்றி. டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கி நடந்துகிட்டே இருக்கலாம். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் அன்எக்ஸ்பெக்டட் பர்மிஷன் பண்ணலாமா? Hey, I've seen this one. It's a classic.
ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதை தான் இங்கேயும் அவர் கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கொண்டு வராங்க? இது வந்து இப்போ வெளியே வந்து என்னன்னா விசில் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே கத்துனது யாரு? தியேட்டர் மாதிரி. அப்போ அதை சினிமா கூடாரமாக மாற்றுறதுல உங்களுக்கும் பெரும் பங்கு இருக்குல்ல. அப்புறம் ஒரு பழைய ஃபுட்டேஜை எடுத்து இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இவர் உள்ள ஆளும் கட்சியில் இருக்கும்போது, இவங்க அப்பா சிஎம்மாக இருக்கும்போதும் இவர் அந்த அசிஸ்டன்ட் சிஎம்மாக இருக்கும்போதும் அப்போ இவரை புகழ்ந்து இவரோட கட்சிக்காரவங்களோ யாரோ சொல்கிறாங்க, நீ நடித்த படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் மக்கள் மனதில் நீங்கள் நீங்காத ஒரு இடி, நீங்கள் நடித்த படம் மனிதன், நீங்களோ மாமனிதன் அப்படின்னு இப்போ உள்ள சினிமாவை கொண்டு வந்தது யாரு? அப்ப உங்களுக்கு மட்டும் நீங்க நடிச்ச படங்கள்ற பேரெல்லாம் சொல்லி அந்த சினிமா வாக்கலாம். இங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. எவனோ விசில் அடிச்சிருக்கேன், அதுக்கு உடனே அதை சினிமா தியேட்டர் ஆக்கிட்டாங்கன்றாரு. இப்ப விஜய் இப்படி பண்ணுன உடனே எனக்கே கொஞ்சம் டர் இருந்துச்சு. ஐயோ இதெல்லாம் போய் சட்டசபைக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க எங்கடான்னு காத்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப சொல்லுவாங்க, எங்களை பார்த்து வெட்டி விடுவேன் அப்படி என்று கொலை முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படின்னாலும் பண்ணிடுவேன், எங்களை பார்த்து வெட்டிடுவேங்கிறாரு. இதெல்லாம் ஒரு சிஎம் பேசுற பேச்சா? ஏன்னா அவர் வெளியே திருச்சியிலே எங்கேயோ போயிட்டு வாயில வந்துடும் அப்படின்னு சொன்னதுக்கே சத்யராஜ் எல்லாம் கேட்டாரு, ஒரு சிஎம் இப்படியா பேசுறது, வாயில வந்துருமாமேன்னு. இப்ப வெட்டிடுவேங்கிறாரு. இதுக்கு என்னென்னலாம் கூத்து காட்ட போறாங்க அதெல்லாம் தெரியாது. சிஎம் சட்டசபைக்குள்ளே எங்களை பார்த்து அப்படி என்று கொலை மிரட்டல் விடுகிறார் அப்படின்னு கதையை மாத்திரம் சிரிச்சிட்டு செஞ்சாலும் இந்த ஆக்சன் இது வந்து இப்போ அவங்களுக்கு கிடைச்ச பிளாங்க் செக் மாதிரி. அதுல நாங்க என்னவும் ஃபீல் பண்ணுவோம். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஆனா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் சார். சாரிங்க, நான் உண்மையில இந்த தியேட்டர் நினைப்புல உள்ள வந்துட்டேன். ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. இப்போ கேரவேன்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தாண்டா இருக்கும், நல்லா தாண்டா இருக்கும். இப்பயே பாதி பேரு படமெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, இதைத்தான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, விஜய் மட்டும்தான் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். இவர் பாவம், அவருக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாது. அதனால அவங்க நக்கல் பண்றாங்க. இன்னொரு ஏதோ சொல்லியிருக்காங்க, ஸ்கூல்ஸ்ல வந்து விஜயோட பாட்டெல்லாம் பாடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வந்தா சினிமா பாட்டுக்கு பாடுறாங்க அப்படின்னு. இவங்க ஆட்சி காலத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை பார்த்து லாலா கடசாந்திக்கு ஆடினாருங்க டீச்சருக்கு முன்னாடி. அப்ப என்ன பேசலன்னு தெரியல. அப்புறம் இவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அவர் ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம வரமாட்டாருங்க, அங்கேயும் வந்து பார்த்து தான் படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. என்னன்னா, பின்னாடி இருந்து ஒருத்தர் கேமராவை கீழே வச்சு எடுத்திருக்கான், மைக் இருக்கு, உதயநிதி நின்று இப்படி பேசிட்டு இருக்காரு. மீடியாவில எல்லாம் வர்றது வந்து அந்த மைக்கோட தான் வரும், மைக்கு கீழே வராது. இவன் கீழே கேமரா வச்சு எடுத்துருக்கு, அவர் கீழே பேப்பர் வச்சிருக்காரு. விஜய் ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறார் அப்படிங்கிற அந்த பாயிண்டையே இவர் ஸ்கிரிப்ட்ல பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கேக்குறாங்க, அப்ப இது என்ன சார், இது நீங்க ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கலாம், அவங்க படிக்க கூடாதா? என்ன சார், எல்லாரும் கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்து சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து இது பண்றது ஓகே தான், அந்த பேப்பரை பார்த்து படிக்கிறது. நம்ம அதை பண்ணாம இப்ப சீமான் என்ன சொன்னா கூட பரவாயில்ல, பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காருங்க சிஎம்னு அவர் நக்கல் பண்ணா கூட நியாயம் இருக்கு. ஏன்னா 99% அவர் பேப்பர் கையில வச்சு நான் பார்த்தது இல்லை. இப்ப நீங்க அதை சொல்லும் ஒரு விஷயத்த இவங்க சொல்லும் போது நமக்கு அது ஒன்று சீரியஸா வரும், இன்னொன்று சிரிப்பு வரும். நீங்க ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில வச்சுக்கிட்டு அவர் ஸ்கிரிப்ட் பார்த்து சிஎம் படிச்சுட்டு இருக்காருங்கிற பாயிண்டையே ஸ்கிரிப்ட் பார்த்து படிச்சுட்டு இருந்தா அப்ப சிரிப்பு தான் வரும். என்னவோ ஆனா ஏதாவது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ், இந்த பிரைம், அமேசான் பிரைம், அதுக்கு கட்டுற காசெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு போங்க சார், மொக்க படமா வருது, இங்க பாருங்க சார், சும்மா நம்மள ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க சார்ங்கிற மாதிரி எல்லாரும் இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போன்ல. ஏதோ இப்ப இதுக்கான அவங்க சொன்னதுக்கு, அவங்க அங்க பண்ணின கலவரத்துக்கு ரியாக்ஷனா இவர் ஒண்ணு பண்ணிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் பண்ணது ஆக்ஷன். இதெல்லாம் இப்ப இதுக்கான ரியாக்ஷனா அவங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த சட்டசபை அதுக்குள்ளே இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு இவர் ரெடியா இருக்கணும். அப்படியே இப்படி 5 வருஷத்துக்கு மாறி 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 ஃபன்னு தான். சரி, உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.